கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை சார்ந்தவர்களையும் தங்களோடு உறவாடியவர்களையும் தங்களுடைய உறவினர்களையும் தங்களுடைய குடும்பத்தார்களையும் சமூக நல்லிணக்கத்தோடு சமூகத்தினுடைய சேவைகளோடு வாழச் செய்தார்கள் என்பது வரலாறு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்ற எஸ்ஐஆருடைய நிலைமைகளை நமக்கு தெரிந்தவைகளை அனைத்தையுமே தெரியாதவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இது சமூக பணி என்பதாக சொல்லப்படுகிறது. சமூக பணி என்னென்னு விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் அதிலே தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். இது சமூக பணி என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில இடங்களிலே நான் சென்று பார்த்தேன், சேலத்தில் எல்லாம் சென்று பார்த்தேன். எல்லா பள்ளிகளிலேயும் இந்த சமூக பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா பள்ளிகளிலேயும் சமூக பணிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். மக்களுக்கு என்ன சேவைகள் செய்ய வேண்டுமோ அந்த தேவைகளை அறிந்து அதன்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். படிப்புக்குண்டான தேவைகள், ஏழ்மையிலே இருக்கிறார்கள், அவர்களுடைய ஏழ்மையை போக்குவதற்கு என்ன தேவை, அவர்கள் திருமணத்திற்கு தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களின் திருமணத்திற்கு என்ன தேவை, இவைகள் எல்லாம் மஸ்ஜிதின் மூலமாகவே செய்யப்படுகிறது. அதற்கு ஒரு அமைப்பே இருந்து கொண்டிருக்கிறது. எம்எஸ்கே என்று சொல்லப்படுகிறது, மஸ்ஜித் சேவை குழு என்பதாக ஒரு அமைப்பே, ஒரு நிறுவனமே நடந்து கொண்டிருக்கிறது. அது ஈரோட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பள்ளிகளிலேயும் அது எல்லா பள்ளிகளிலும் வந்து அந்த பள்ளியினுடைய மஹல்லாவின் கணக்கெடுப்புகளை எடுத்து 37 கேட்டகிரிகள் பிரிக்கிறார்கள். முதல் கேட்டகிரி அதிலே சொல்லப்படுகிறது, உணவில்லாதவர்கள் பசித்தவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யார் ஒரு மனிதன் உணவு கொடுக்க முடியாவிட்டால் கூட, காசு பணம் நம்மிடத்தில் இல்லை, கொடுக்க முடியாவிட்டால் கூட கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் தூண்டுவது உங்களுக்கு நன்மை என்று சொல்லப்படுகிறது. அப்படி தூண்டாமல் விட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்று சொல்லுகிறான் என்று அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் முடிந்ததை நம் சகோதரர்களுக்கும் சகோதர சமயத்தவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை, சேவைகளை, சமூக சேவைகளை செய்வதுதான் இந்த இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தீன் வளர்வதற்கு காரணமே சமூக சேவையின் மூலமாகத்தான் வளர்ந்தது. அல்லாஹ்